டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிராமல் நன்கு வளர்வதற்கு தலைமுடிக்கு ஊட்டம் தரக்கூடிய பழங்கள் என்ன? ஏன்னா டயட் என்ன சாப்பிட்டா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைய காலகட்டத்துல நமக்கு எந்த மாதிரியான பழங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருது, தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல முக்கியமாக விட்டமின் சி, ஏ, இ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் ஃபோலிக் ஆசிட், அதாவது இரும்பு சத்து இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும் பொழுது ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சில வகையான நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தலைமுடிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக பப்பாளி உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது அவ்வளவு மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த தலைமுடி வளர்ச்சிக்கா இருக்கட்டும், முக்கியமாக அந்த தலைமுடி வளர்ச்சியோடு சேர்ந்து ஸ்கின் நமக்கு நல்ல க்ளோவா இருக்கிறதுக்கும் கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கும் நமக்கு பப்பாளி பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த பப்பாளியை பயன்படுத்தும் போது ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தலைக்கு இந்த பப்பாளி நம்ம மாஸ்க் மாதிரி போடணும். நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழித்து தலையை அலசிக்கிட்டே வரலாம். ஸோ இதே மாதிரி நம்ம உள்ளுக்கும் பப்பாளி அதிகமாக சாப்பிடும்போது வாரம் ஒரு 2-3 முறை நம்ம பப்பாளியை சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், இதுல அதிகமான ஃபைபர் கண்டென்ட், விட்டமின் ஏ இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேருக்கு பப்பாளியே பிடிக்காம இருக்கும்னா அதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். ஸோ தலைமுடி வலிமையாக இருப்பதற்கு பப்பாளி பயன்படுத்தலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா வேறு என்ன பழங்கள், ஃப்ரூட்ஸ் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னாச்சி. ஸோ இந்த பைனாப்பிள் விட்டமின் சி ரிச் கண்டென்ட் இதுல இருக்கு. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா தலைமுடி ஆரோக்கியமாக வளர்வதற்கும் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைவதற்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ பைனாப்பிள் ரொம்ப சிறந்தது. இதை தாண்டி பார்த்தோம்னா பைனாப்பிள் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை அடிக்கடி நம்ம குடிச்சிக்கிட்டு வரணும். ஸோ வாரம் 2-3 முறை இந்த தண்ணீர் பைனாப்பிள் வாட்டரை நம்ம குடிக்கும்போது உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது, ஹேர் க்ரோத்தை அது நல்லாவே ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யா. இப்போ கொய்யாவில் பார்த்தோம்னா தொறுப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடியது, இரும்பு சக்தி அதிகமாக இருக்கு, அயன் இதுல அதிகம். ஸோ அதே மாதிரிதான் இந்த கொய்யா இலைகள் ஒரு பெரிய சீக்ரெட்லே இருக்குன்னு சொல்லலாம். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொய்யா இலைகளை நம்ம தண்ணீர்ல போட்டு குடிப்போம். சுகருக்கு மட்டும் கிடையாது, இது தலைமுடி வளர்ச்சிக்கும் உடல்ல இரும்பு சக்தி குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குனாலும் இந்த கொய்யா இலைகளை பயன்படுத்தலாம். இதுலயுமே முக்கியமாக நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம்னா கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, ஸோ இலைகளை எடுத்து நம்ம 3-4 கைப்பிடி அளவு தண்ணீர்ல போட்டுடணும். ஸோ தேவையான அளவு 3-4 லிட்டர் தண்ணீர்ல போட்டுட்டு இதனோட ஒரு 2 கைப்பிடி அளவு வேப்ப இலைகள் அதையும் தண்ணீர்ல போட்டுடணும். ஸோ போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே வரணும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணணும்னா அதனுடைய சாறு எல்லாம் இறங்கின பிறகு இந்த தண்ணீர்ல நம்ம தலைக்கு குளிச்சு முடிச்ச பிறகு இந்த தண்ணீர்ல தலைமுடியை நல்லா அலசணும். கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்லா அலசிக்கிட்டு அப்படியே விட்டுணும். திரும்பவும் நார்மல் வாட்டரை விட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த தண்ணீரை அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் தான். வீக்லி ஒன்ஸ் இதை நம்ம ட்ரை பண்ணாலும் தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக நல்லா ஷைனிங்கா இருக்கும். கண்டிஷனர்லாம் நிறைய நம்ம கெமிக்கல்ஸ் இருக்கிறதுலாம் யூஸ் பண்றோம். அதை அவாய்ட் பண்ணிட்டு இதை நமக்கு தலைமுடிக்கு இந்த கொய்யா இலை, வேப்ப இலையை பயன்படுத்தும் போது தலைமுடி நல்லாவே நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா மாதுளை. மாதுளை நம்மளுடைய உடலோட எல்லா உறுப்புகளுக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரத்தம் விருத்தியாகுவதற்கும் தலைமுடி செழித்து ஆரோக்கியமாக வளர்வதற்கும் நமக்கு மாதுளை மிக சிறந்த ஒரு கனி.
ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கு நமக்கு மாதுளை பயன்படுது. ஸோ தினம்தோறுமே ஒரு மாதுளையே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கு. ஸோ தலைமுடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரொம்ப தலைமுடி உதிர்தல் இருக்குன்னா நாட்டு மாதுளை நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும். இதை பயன்படுத்தும் பொழுது தொடர்ந்து நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சி அதிகமாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை பழங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமானது பார்த்தோம்னா அத்திப்பழம். அத்திப்பழமும் தவறாமல் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ தினம்தோறுமே இது வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிடும்போது அத்திப்பழத்தை சேர்த்து சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. அதுல முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வகையான பழங்களை நம்ம சாப்பிடும்பொழுது தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் கரிசாலை கற்பம் மாத்திரை அப்படின்னு இருக்கு. எதுக்காக இப்ப நான் டேப்லெட் சொல்றேன்னா, கற்ப முறையெல்லாம் சொல்லும்போது தேன்ல கலந்து சாப்பிட முடியல, கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதற்காக தான் இப்ப நான் சொல்றேன். கரிசாலை கற்பம் அப்படின்ற மாத்திரையாக நமக்கு கிடைக்குது. இதை வந்து காலை இரவு 2 வேளையும் 2 மாத்திரைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நமக்கு கல்லீரல் பலப்பட்டு தலைமுடியோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இது வந்து கற்ப முறைப்படி செய்யப்பட்ட மாத்திரை. ஸோ இத்தனையும் நம்ம பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் குறைந்து புதிய முடிகள் வளரவும் கூந்தல் நீளமாக வளரவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.